பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டையை புடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய் யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய் வார்த்தை நாக்கு. ஏய் சரி. யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்கால கேன பயிலா இருக்கியா? டேய் டேய் டேய், சற்றுக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல. உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? எதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா குடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு உனக்கு ஏதாவது வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கும் பாரு. ஆளுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது கிண்டலா பண்ணு? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் சரி போறேன். போடா. என்ன விஸ்வா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் தப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்கியா? விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். அவன் சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன். ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா கொண்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் அவங்க? உள்ளவா. இந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? அவன் சத்தத்துக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன்ல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி. பயப்படுறல? சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்குல தொங்க நீ தயாரா இருக்க. உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல. யார் கொண்டது? யார் கொண்டாங்க? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? விக்ரமனை கொண்ட கூட்டத்துல அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார் விஸ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது. இது நான் விக்ரமுக்காக கேட்கல. சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்காரர். ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த விக்ரம் ஒரு நல்லவன். அப்பாவே உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க.
உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும்னு நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்திரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே எழுந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. இது என் பாஸ் சோப்ராஜ். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் டன் a good job. தேங்க்யூ. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க, நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னக்கா இதெல்லாம்? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர், டிவின்னு ஒவ்வொருத்தனும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துக்கிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேற எங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன். சோப்ராஜ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமா பெருசா போலீஸ்க்கு போறேன்னு பிலிம் காமிச்சிட்டு இருக்கான். ஏய், இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் தான் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறவனோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ போட மாட்டேன்னு அனுமதிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சு தானே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா வா. உன் அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீ பாத்துக்க. எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. ஊத்துக்கிட்ட ஆத்திர முகத்துல. சோப்ராஜ், சோப்ராஜ், எங்களுக்கு இருக்கமா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுங்களுக்கு இதே நிலைமைதான். என்ன